நற்பவி ஸ்ரீ காகபுஜண்டரின் பெருநாள் காவியம் 1000 மூலமும் உரையும் பாடல் 39. இராக்கால சாதனை. மூலம் பார் பில்லிடிப்பில் முடிக்கெலும்பில் முதுகு தண்டு தாரை வழி விழா ஓடாமல் காலம்பார் இராக்காலங் கதவடைத்து கண்மணியே பார்ப்பவர்கள் தேறுவார்கள். சீலம்பார் முன்னோர்கள் தெளிவாய் சொல்ல சிலம்பொழியை கண்டதன்றி முடிவை காணார். கோலம்பார் அதனாலே சாத்திரத்தை கொட்டினார் கண்டவரை தீட்டினாரே. மூலாதாரம் என்பது முதுகு தண்டுவடம் முடியும் பின் இடுப்பில் முடிச்செலும்பின் மத்தியில் இருக்கும் இடம். அங்குள்ள குண்டலினி சக்தியை அறிந்து அதை எழுப்ப வாசியினால் தாரை ஊதுவதை போல் ஊதி முதுகுத்தண்டின் வழியாக எழுப்ப மேலேற்று. இவ்வழி செல்லாது வாசி விழாவின் பக்கம் சென்றால் துன்பமே வந்து சேரும். ஆதலால் வாசியை ஊதுகின்ற ஊத்தறிந்து ஊதி முதுகுத்தண்டின் வழியாக மேலேற்றி லயமாக்கி சோதியில் சேர்த்திடு. இதனை தினமும் நிசப்தமாக இருக்கும் நடு இரவில் ஒருவரும் அறியாமல் தனித்திருந்து கதவை அடைத்து பயிற்சி செய். கண்மணியையே பார்த்து வாசியோக சாதனை செய்து தியானிப்பவர்களே ஞானத்தில் தேர்ச்சி பெறுவார்கள். இதனை நல்லறிவை பார்த்தறிந்த முன்னோர்கள் யாவரும் தெளிவாகவே சொல்லியுள்ளார்கள். அதனை அறியாது வேறு வழிகளில் யோகமும் ஞானமும் செய்தவர்கள் சிலம்பொலி ஓசையை கண்டு மயங்கி உணராத காரணத்தால் கதை காவியம் என்று சாத்திரங்களை சொல்லி தாங்கள் கண்டவரை மட்டுமே எழுதி வைத்துள்ளார்கள். அன்பே சிவம், அன்பே சிவம்.